ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இந்த வீடியோவில் நம்ம ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா RE80 IPO பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு RE80 அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா RE80யோட பிஸ்னஸ் அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், IPOட டீட்டெயில்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அதே போல் கிரே மார்க்கெட் டிமாண்ட், லிஸ்டிங் எண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அண்ட் நான் பர்சனலாக இதில் அப்ளை பண்ணுறேன் இல்லையான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா RE80 பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் RE80 அப்படின்னா என்னதுன்னு பார்த்துடலாம். RE80 அப்படின்றது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சில ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அந்த ஃபண்டில் மேனேஜ் பண்ணுவார். ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்மளுக்கு அந்த ஃபண்ட் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம நம்மளோட 5,000 10,000 அந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓவரால் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட NAV, அதாவது நெட் அசெட் வேல்யூன்றது சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி NAVயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதே போல தான் RE80 ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற கமர்ஷியல் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுவாங்க. அதாவது கமர்ஷியல் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸை ஓன் பண்ணுறதுக்கும் அண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வர ரெண்டல் இன்கம்மை இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ RE80 ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸோட ட்ரஸ்ட்னு சொல்லலாம். அதில் RE80 மேனேஜர் இருப்பாங்க. அவங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்த மணியை கலெக்ட் பண்ணி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெண்டு விதமாக பெனிஃபிட் இருக்கும். ஒன்று ரெகுலராக டிவிடெண்ட்னு ஒன்று வரும். அதாவது அந்தந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வர ரெண்டல் இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெகுலராக டிவிடெண்ட் இன்கமாக வரும். அண்ட் அதே போல் டைம் டு டைம் அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ எல்லாமே அப்ரிஷியேட் ஆகுறதுனால ஓவராலாக அந்த RE80யோட நெட் அசெட் வேல்யூ, அதாவது NAVயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டோட டிமாண்ட் கம்மியாகி அந்த செக்டாரே கொஞ்சம் டவுனில் போகுதுன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த RE80யோட NAV வேல்யூயும் கம்மியாகும். ஆனால் டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் லாங் as அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ரெண்டல் இன்கம் வர வரைக்குமே டிவிடெண்ட்ன்றது ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த RE80 இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர டோட்டல் இன்கம்ல கிட்டத்தட்ட 90% அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்டாவே கொடுத்துடணும். மிச்சம் இருக்கிற 10% வேணும்னா அந்த RE80யோட growth அண்ட் ஃபியூச்சர் அக்விசிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கி ஸ்டாக்ஸை மேனேஜ் பண்ணுறாரோ அதே போல் இந்த RE80ல இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்த மணியை வச்சு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த RE80 போலவே இன்னொரு ட்ரஸ்ட்டும் இருக்கு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடா, அதாவது ரோட் இல்லை ஏர்போர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மணி ரைஸ் பண்ணி அதுலேருந்து வர இன்கம்மை ரெகுலராக அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த RE80ல அவங்களுக்கு வர டோட்டல் இன்கம்ல 90% டிவிடெண்டாவே இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்துடணும். அண்ட் இந்த பட்ஜெட் 2021ல இந்த RE80 அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோட டிவிடெண்ட்ஸ்க்கு எல்லாமே TDS இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது TDSன்றது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அதாவது டிவிடெண்ட் இன்கம் 5,000க்கு மேலே இருந்ததுன்னா கம்பெனியே 10% TDS பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால மார்ச் 2021 வரைக்கும் அது 7.5% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த TDS இந்த RE80யோட டிவிடெண்ட்ஸ்க்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த RE80s எல்லாமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் RE80 அண்ட் மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் RE80. எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் RE80 2019ல் IPOவில் வந்தாங்க. அண்ட் இவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் RE80. அண்ட் அதுவே போன வருஷம் ஆகஸ்டில் இந்த மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் RE80 லிஸ்டாக இருந்தது. அண்ட் பொதுவாக இந்த RE80 எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். நம்ம இந்தியாவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதில் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டை விட ஸ்டாக் மார்க்கெட்டை சூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னு பார்க்குறப்போ
ரியல் எஸ்டேட்டில் வந்து லிக்விடிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் வாங்கணும் விற்கணும்னா செகண்ட்ஸில் நம்ம பண்ண முடியாது. அதுவே ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எதை வேணும்னாலும் செகண்ட்ஸில் நம்ம வந்து வாங்கலாம் இல்லை செல் பண்ணலாம். அண்ட் அதே போல் ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 10,000 வச்சுருந்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் அதுவே ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவே ரியல் எஸ்டேட்டில் வந்து வோலட்டிலிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த வோலட்டிலிட்டின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்படி ரியல் எஸ்டேட்ஸ்க்குன்னு சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அண்ட் அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அண்ட் அதுவே ரியல் எஸ்டேட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே போகிற மாதிரி அந்த ரியல் எஸ்டேட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குறது தான் வந்து இந்த REIT. ஸோ இந்த REITயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டோட அட்வான்டேஜஸும் இருக்கும். அதாவது லிக்விடிட்டி அண்ட் லோ காஸ்ட்லேயே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே போல் ரியல் எஸ்டேட்டோட அட்வான்டேஜான கம்மியான வாலட்டிலிட்டி அண்ட் ஃபிக்ஸ்டு இன்கமையும் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் மற்ற ரெகுலர் ஸ்டாக்ஸ் மாதிரி இதில் வந்து க்ரோத்ன்றது அந்தளவுக்கு அதிகமாக பார்க்க முடியாது. ஏன்னா இது பேஸ்ட் ஆன் த ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட்டோட செக்டார் அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த க்ரோத் தான் இங்கே இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம REITனா என்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா REIT பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா REITன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடாக்கு சேர்ந்த ப்ரூக்ஃபீல்ட் அசெட் மேனேஜ்மெண்ட்ன்றவங்களோட அஃபிலியேட்டில் வந்து நம்ம இந்தியாவில் ஆப்ரேட் ஆகுறாங்க. அண்ட் இந்த ப்ரூக்ஃபீல்ட் அசெட் மேனேஜ்மெண்ட்ன்றவங்க வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்க கிட்ட இருக்கிற அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $575 பில்லியன் வர்த் இருக்கு. அண்ட் அதே போல் இவங்க 30 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அண்ட் இந்த ப்ரூக்ஃபீல்ட் அசெட் மேனேஜ்மெண்ட்டோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ரியல் எஸ்டேட், ரினியூவபிள் பவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிரைவேட் ஈக்விட்டியில் இருக்காங்க. அதில் இந்த ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா REITக்கு வந்து 4 கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கென்சிங்டன் ஆஃபீஸ் பார்க். இது வந்து மும்பையில் இருக்கு. அண்ட் இதோட டோட்டல் ஏரியா வந்து 8.96 ஏக்கர்ஸ். அண்ட் இதில் லீசபிள் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கு. அண்ட் இதில் ஒரு பில்டிங் இருக்கு. அண்ட் இதில் மொத்தமாக 11 டெனன்ட்ஸ் இருக்காங்க. அதாவது இங்கே டெனன்ட்ஸ்ன்றது ஒவ்வொரு கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேண்டர் டெக் ஸ்பேஸ். இது வந்து குருகிராமில் இருக்கு. அண்ட் இதோட டோட்டல் ஏரியா வந்து 28.53 ஏக்கர்ஸ். அண்ட் இதில் கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து லீசபிள் ஏரியாவாக இருக்கு. அண்ட் இதில் 13 பில்டிங்ஸ் இருக்கு. அண்ட் இதில் மொத்தமாக 49 டெனன்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நோய்டாவில் இருக்கிற கேண்டர் டெக் ஸ்பேஸ். இது வந்து டோட்டலாக 19.25 ஏக்கர்ஸாக இருக்கு. அண்ட் இதில் 2.8 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து லீசபிள் ஏரியாவாக இருக்கு. அண்ட் இதில் 6 பில்டிங்ஸ் இருக்கு. அண்ட் மொத்தமாக 38 டெனன்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து கொல்கத்தாவில் இருக்கிற கேண்டர் டெக் ஸ்பேஸ். இதுதான் அவங்களோட ஓவரால் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பெரிய ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 48.38 ஏக்கர்ஸாக இருக்கு. அண்ட் இதில் டோட்டலாக வந்து 5.7 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து லீசபிள் ஏரியாவாக இருக்கு. அண்ட் 12 பில்டிங்ஸ் அண்ட் அதில் 40 டெனன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஓவராலாக அவங்களோட லீசபிள் ஏரியா பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கு. அண்ட் அதில் கம்ப்ளீட்டட் ஆஃபீஸ் ஸ்பேஸ்னு பார்க்குறப்போ 10.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கு. அண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் 0.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அண்ட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்காக 3.7 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டிஸில் கமிட்டட் ஆக்குபென்சின்றது 87% இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுவே டோட்டல் டெனன்ட்ஸ்ன்றது 117 இருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் 117 டெனன்ட்ஸில் எந்தெந்த மாதிரி ஆஃபீஸஸ் எல்லாமே இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50% வந்து டெக்னாலஜி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது டெக் கம்பெனிஸ் தான் வந்து இந்த 117 டெனன்ட்ஸில் 50% ஆக்குபை பண்ணுறாங்க. அண்ட் அதுவே 18%க்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே இன்னொரு 18% வந்து கன்சல்டிங் கம்பெனிஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் வந்து ஹெல்த் கேர், HR சர்வீஸ், அனாலிட்டிக்ஸ்னு மற்ற செக்டரில் இருக்கிற கம்பெனிஸும் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இதில் இவங்களுக்கு வர ஓவரால் ரெண்டலில் பார்க்குறப்போ டாப் 10 டெனன்ட்ஸ் வந்து 75% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் ஹையஸ்ட்டாக வந்து அக்சென்ச்சர், தென் அடுத்து வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அண்ட் தென் காக்னிசன்ட், அண்ட் தென் மற்ற குளோபல் கம்பெனிஸும் நிறையா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் RBS, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பிக் 4 அக்கௌண்டிங் ஃபிர்ம், அண்ட் அதே போல் பார்க்லேஸ். ஸோ இப்படி இந்த டாப் 10 கம்பெனிஸ் தான் வந்து இவங்களோட டோட்டல் ரெண்டலில் 75% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெறும் 3 கம்பெனியே இவங்களோட ஓவரால் ரெண்டலில் 46% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் யாராவது ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்ணலனாலும் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸில் அது இம்பாக்ட் இருக்கும். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாமே வந்து மில்லியனில் இருக்குது. ஸோ நான் வந்து க்ரோர்ஸில் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ 2018 பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து 866 crores இருந்திருக்கு. அண்ட் அதுவே 2019 அது இன்க்ரீஸ் ஆகி 929 crores இருந்திருக்கு. அண்ட் தென் 2020 அது இன்க்ரீஸ் ஆகி
981 crores இருந்திருக்கு. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரோட 6 months ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 467 crores இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 yearsல அவங்களோட ரெவன்யூ வந்து ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2018ல் 161 crores இருந்திருக்கு. ஆனால் 2019ல் 157 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே 2020ல் 15 crores ப்ராஃபிட் இருந்திருக்கு. அண்ட் தென் இந்த ஃபினான்ஷியல் இயரோட 6 monthsலையும் வந்து 73 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி சில இயர்ஸ் வந்து அவங்க லாஸ் போஸ்ட் பண்ணதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்தந்த இயரில் வந்து டிவிடெண்ட் வராது. ஸோ ஓவராலாக ஃபினான்ஷியல்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓகே, இந்த ஐபிஓட ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஐபிஓலேருந்து வர நெட் ப்ரொசீட்ஸை வந்து அவங்களோட ஷெட்யூல்டு ரீபேமெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்க்குறப்போ பாசிட்டிவ்ஸ் வந்து இவங்களோட டெனன்ட் போர்ட்ஃபோலியோன்றது ஓரளவுக்கு டைவர்சிஃபிகேஷனில் இருக்குது. அதாவது டெக் பேஸ்டு கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ், அதே போல் கன்சல்டிங் கம்பெனிஸ்னு ஓரளவுக்கு டைவர்சிஃபிகேஷனில் இருக்காங்க. அண்ட் அதுவே அடுத்த பாசிட்டிவ்னு பார்க்குறப்போ டைரெக்டாக நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான காசு தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி ஆர்இடியில் பண்ணுறப்போ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அதுவே நெகட்டிவ்ஸ்னு பார்க்குறப்போ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ்ன்றது கொஞ்சம் வீக்காக இருக்குது. அண்ட் அதே போல் இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரெண்டல் கான்ட்ராக்ட்ன்றது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் அதுலேயும் இவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 50% டெக் கம்பெனிஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லையும் மோஸ்ட்லி டெக் கம்பெனிஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபியூச்சரில் இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ரெண்டல் கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அடுத்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் பார்க்குறப்போ இந்த ஐபிஓ வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது February 3rd ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இந்த வீக் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. அண்ட் இதோட ஐபிஓ ப்ரைஸ் வந்து 274 to 275 rupees. அண்ட் இதில் மார்க்கெட் லாட் வந்து 200 shares. ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணணும்னா மினிமம் 200 shares நீங்கள் வாங்கணும். அதாவது 200 shares into 275 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 வரும். ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 55,000 நம்ம கிட்ட இருக்கணும். அண்ட் இதில் வந்து ரீட்டைலர்ஸோட மேக்ஸிமம் லிமிட்ன்ற மாதிரி எதுவும் இல்லை. மினிமம் நீங்கள் 55,000லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோனா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓ போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிலுமே லிஸ்ட் ஆகும். அண்ட் இந்த இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,800 crores இருக்குது. அண்ட் இந்த 3,800 crores எல்லாமே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்குது. அண்ட் இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து February 17th. ஓகே, இன்னைக்கு இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பனாக இருந்தது. ஸோ இன்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு 0.15 times வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இதில் QIBs வந்து 0.03 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து 0.26 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நான் முன்னாடியே சொன்னது போல் ரீட்டைல் கேட்டகரின்னு ஒன்றும் இல்லை. அதாவது 2 lakh லிமிட்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ஒரே கேட்டகரி, அது நான் இன்ஸ்டிடியூஷனல் சொல்லுவாங்க. பொதுவாக REITயோட ஐபிஓவில் வந்து ரீட்டைல் கேட்டகரின்னு ஒன்று வைக்காம குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் சொல்லி 2 கேட்டகரி தான் வைப்பாங்க. ஸோ 55,000க்கு மேலே யார் அப்ளை பண்ணாலும் அவங்க எல்லாருமே வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரியில் வருவாங்க. ஓகே, அடுத்து இந்த ஐபிஓக்கு லிஸ்டிங் எண்ணு பார்க்குறப்போ இந்த மாதிரி REITக்கு எல்லாமே லிஸ்டிங் எண்ணு ஒன்று எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி REITயில் க்ரோத்ன்றது அதிகமாக நம்மளால் பார்க்க முடியாது. அதனால இதில் ஸ்பெகுலேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் லிஸ்டிங் கெயின்ஸும் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் நான் பர்சனலாக இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதில் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாததுனால லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக நான் வந்து இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணல. அண்ட் அதுவே லாங் டேர்ம்னு பார்க்குறப்போ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் இன்கம் நான் பண்ணுறதில்ல. அதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த மாதிரி REITயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த REIT விட மற்ற REITஸான எம்பசி ஆஃபீஸ் பார்க் அண்ட் மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் REIT வந்து எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் அதில் எது பெட்டராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் REIT பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் நீங்கள் புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் இருக்கிற நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போத்துக்கு அப்ஸ்டாக்ஸோட அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் அதுவே ஜெரோதால வந்து 200 rupees or 300 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.